ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. வீட்டில் பாலும் மில்க் பவுடரும் இருக்கா அப்படின்னா வெறும் 15 நிமிஷத்தில் கடையில் வாங்குகிற டேஸ்ட்டில் சாஃப்டான மில்க் பேடா என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா? இதை செய்கிறதுக்காக 1 கப் பால் பவுடர், 1 கப் பால், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கட்டி போடாமல் இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு 1 கப் பாலுக்கு 1/2 கப்பு சுகரு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுட்டு இதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா கைவிடாமல் நம்ம கலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அப்படியே திக்காக ஆரம்பிக்கும். நீங்கள் ஓரத்தில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா அப்படியே கலக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா அந்த நான்ஸ்டிக் தவாவில் ஒட்டாமல் வர அளவுக்கு நம்ம கரண்டியோடு அப்படியே சேர்ந்து அப்படியே பெரட்டி வரும்ல, அப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றி அதை நல்லா பரப்பி விட்டுறலாம். கை பொறுக்கிற சூடு வரும்போது அதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி லைட்டாக அப்படி பிசைஞ்சு உருட்டிட்டு அதில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு கைக்கு 2 கைக்கு நடுப்பற அப்படி உள்ளங்கையில் வச்சு பால் ஷேப்புக்கு உருட்டிட்டு இந்த ஃபோக் இருக்கும்ல, இந்த மேகிலாம் சாப்பிடுவோம்ல, அந்த ஃபோக்கோட நுனி வச்சு இப்படி ஒரு அழுத்து, அதை அப்படியே திருப்பி இப்படி ஒரு அழுத்து பாருங்கள். அந்த ப்ளஸ் ஷேப்பில் நம்ம அழுத்தும் போது அந்த டாட்ஸ் எல்லாம் கரெக்டாக கிடைக்குதுல்ல, சூப்பராக இருக்கா? இதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே இதே ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் சூப்பரான மில்க் பேடா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.